சென்னை குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான பூண்டி ஏரியில் நீர் வேகமாக வற்றி வருகிறது. ஏற்கனவே சோழவரம் ஏரி வறண்டு போய்விட்ட நிலையில் பூண்டி நீர்த்தேக்கத்திலும் இன்னும் சில நாட்களில் தண்ணீர் தீர்ந்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் எழிலளித்த தகவல்களை பார்க்கலாம். சென்னையின் குடிநீர் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் பல்வேறு நீர் ஆதாரங்களும் இருந்தாலும் கூட இதில் முக்கியமாக பார்க்கப்படுவது இந்த பூண்டி ஏரி தான். இந்த பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து ஒரு புறம் நந்தியாறு வரக்கூடிய தண்ணீர் இருந்தாலும் கூட மிக முக்கியமாக பார்க்கப்படுவது கிருஷ்ணா நதி நீர் தான். இப்படி கிருஷ்ணா நதி நீர், மழை நீர் என ஒட்டுமொத்தமாக சேமிக்கப்படும் இந்த பூண்டி ஏரியிலிருந்து போலேரிக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து சென்னையின் குடிநீர் தேவைக்காக அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்த கோடை வெயிலால் இந்த பூண்டி ஏரி இன்னும் சில தினங்களில் வறட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 1970-74 ஆண்டுகளில் இது போன்ற ஒரு வறட்சி ஏற்பட்டதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதன் பிறகு தற்போதுதான் இது போன்ற ஒரு வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. இங்கு அதாவது 3231 மில்லியன் கன அளவு கொள்ளளவு கொண்ட இந்த ஏரியில் தற்போது 31 மில்லியன் கன அடி மட்டுமே நீர் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரும் இன்னும் சில தினங்களில் முழுமையாக வற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை தவிர்க்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த ஏரியை தூர்வார வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும். அதாவது இதுவரையில் பொதுப்பணித்துறை வரலாற்றில் தூர்வாரப்பட்டதற்கான சான்றுகள் இல்லை எனவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இந்த ஏரியிலிருந்து உபரி நீர் செல்லக்கூடிய 14 மதகுகள் இருக்கிறது. இதில் 8 மற்றும் 9வது மதகுகள் மிகவும் பழுதடைந்தப்படுகிறது. இதை முழுமையாக சீரமைக்க வேண்டும். இந்த ஏரியை உடனடியாக தூர்வாரி இதற்கு சீரமைத்து முழுமையாக சேமித்தால் மட்டும் இந்த வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழையாவது சென்னை மக்களின் தாகத்தை தீர்க்க முடியும் என்பதே நிரந்தரமான உண்மை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் எழில்.